பேர் ஒண்ணாதான் இருந்திருக்காங்க. அன்னைக்கு உள்ள வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டிலேயே வரலாறு இருக்கக்கூடிய 2 சமூகங்கள், தேவர் சமூகம், நாயக்கர் சமூகம், 2 சமூகம் மட்டும்தான். வேற சமூகங்களுக்கு எல்லாம் பெரிய வரலாறே கிடையாது. மற்றவங்க தளபதியா இருக்கலாம், அமைச்சரா இருப்பான், அல்லது வேலை பார்க்கிறவங்கள யாராவது இருப்பாங்க. ஆனால் மன்னராக இருந்து நாட்டை ஆண்ட சமூகங்கள் என்றால் இந்த 2 சமூகங்களும் தான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா 1527 அன்னைக்கு நாயக்கர் சமூகம் இங்க வர்றாங்க. அப்ப இங்க பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய பாண்டியர்கள் அன்னைக்கே பாருங்க, தேவர் அழகா சொல்லிட்டாரு, தேவமார் நெல்லிக்காய் முடையில இருக்க நெல்லிக்காய் மாதிரி செதறி விட்டு அவன் செதறி போயிடுவான்ட்டு. அன்னைக்கே அண்ணன் தம்பி பிரச்சனை செதறி கிடந்திருக்காங்க. சுல்தான்கள் உள்ள வர்றான், டெல்லி சுல்தான்கள் உள்ள வர்றான், இஸ்லாமிய படையெடுப்பு வந்துருது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையும் அவன் கைப்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு படை வருகிறது. கிருஷ்ணதேவராயருடைய படை எங்கிருந்து கிளம்பி வர்றான், அடிச்சு துரத்துல போற பேர்த்தியும் துரத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்முடைய நாயக்க மக்களுடைய ஆட்சி காலம் அந்த இடத்துலதான் ஆரம்பிக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா திருமலை நாயக்கரை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாயக்க மன்னர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? விருப்பாச்சி நாயக்கர் இருந்திருக்காரு, திருமலை நாயக்கர் இருந்திருக்காரு. இதுக்கெல்லாம் போக இன்னொருத்தர் முக்கியமான ஒருத்தங்க இருக்காங்க. எப்படி தேவர் சமூகத்துல ஒரு வேலை நாச்சியார் இருந்தாங்களோ, நாயக்கர் மக்கள்ல ராணி மக்கள் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் சரிதான், மங்கம்மாள் சாலை நீங்க எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கலாம், மங்கம்மாள் சாலை இருக்கிறது என்று. இது எல்லாமே ராணி மங்கம்மாள் அவங்க போன வழித்தடங்கள் எல்லாம் இன்று மங்கம்மாள் சாலையாக மாறிவிட்டது. மங்கம்மாள் சாலை அப்படின்னு ஒண்ணு இருந்தா நிறைய பேருடைய வயக்காட்டுக்கு ஊருக்கு பாதையே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி. இந்த சமூகங்களுடைய வரலாறு மிக 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 பெரியது. நாயக்கர் சமூக மக்கள் எடுத்துக்கங்க, இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கங்க, மீனாட்சி அம்மன் கோயில இருந்து எடுத்துக்கங்க, மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள் இந்த நாயக்கர் இன மன்னர்களால், அதுவும் முக்கியமாக திருமலை நாயக்கர்களால் உருவாக்கப்பட்டது ஏராளமான கோயில்கள். அதே போல விருப்பாச்சி நாயக்கர் எடுத்துக்கங்க, விருப்பாச்சி நாயக்கரோட தளபதி எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது பீரங்கியோட வாயில அந்த தூங்கா சிவாட்ல ஒருத்தர் பீரங்கியோட வாயில கட்டி வச்சு சுட்டுட்டான். இதே கொடுமை எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெற்கட்டான் செவல்ல புலித்தேவர் அரண்மனையில நடந்திருக்கும். பீரங்கி அந்த கோட்டையோட அந்த கோட்டை ஃபுல்லா உடைச்சிரும். உடைச்ச பின்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த வீரமிக்க பேர் வீரர்கள் அந்த நெஞ்ச அந்த கோட்டை அந்த ஓட்டை விழுந்த இடத்துல நிமித்துக்கிட்டு போய் நின்று அந்த குண்டடிப்பட்டு செத்தான்றது வரலாறு. உண்மையிலே வீரமிக்க இனம், மானமிக்க இனம் இருக்கிறது என்றால் அது நாயக்கர் இனமும் தேவரினமும் தான். வேற எந்த இனத்துக்கு இந்த பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிக்க இனம். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு திருமலை நாயக்கரை பத்தி நம்ம வரலாறு பேசிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம திருமலை நாயக்கர் அன்னைக்கே அவங்க ஆட்சி காலத்திலே பாளையங்களாக பிரித்து நாயக்கரும் தேவரும் சேர்ந்துதான் பாளையங்களை ஆட்சி பண்ணியிருக்காங்க, நிறைய பாளையங்கள்ல. அப்படியே நீங்க அடுத்த வரலாறு போங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துக்கங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் தூக்கு மேடைக்கு கொண்டு போகும்போது அது நம்ம அன்னைக்கு பார்க்கல, இந்த வசனம் பேசினாங்களாம் தெரியாது. ஆனால் 1959 சிவாஜி அத படம் எடுக்கிறாரு. சிவாஜி யாரு? சிவாஜி தேவர். ஒரு தேவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனாக வீரமிக்க நபராக நடிக்க கூட முடியும். வேற எந்த சமுதாயமும் நடிக்க முடியாது. அன்னைக்கு சிவாஜி போயிருப்பாரு. அந்த தூக்கு மேடைக்கு போகும்போது சிவாஜி ஒரு வசனம் பேசுவாரு, உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள் பாரு. ஏய் கலாணி பேருங்களா காட்டி கொடுத்த பூரா உட்கார்றா, எல்லாரும் எல்லா பாளையக்காரன் நிப்பான், பயந்தாங்குழி பூரா நிப்பான். அப்ப சொல்லுவாரு, உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள் பாரு. எல்லாம் அந்த பேனர்மேன் அப்படியே பாப்பாரு. அந்த படத்துல எல்லாரும் உட்காருவாங்க. அப்பயே சொல்லுவாரு, விலகி போங்கள், துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை, அன்றே போரில் வீர மரணம் எய்தி என் தம்பியோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். யார சொல்றாரு தம்பின்னு? பகதூர் வெள்ளையத்தேவனை சொல்றாருங்க.
வெள்ளையத்தேவன் சொல்றாரு, அன்றே போரில் வீர மரணம் எய்திய என் தம்பியோடு நானும் அணிந்திருக்க வேண்டும். ஜெய் ஜக்கம்மா. யாரு? வெள்ளையத்தேவன் கத்திட்டு போருக்கு போறா. இவர் திருச்செந்தூர் போயிடுறாரு. ஆங்கிலேயர் வந்து படை வந்து அடிக்க வந்துட்டா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்துட்டான். அன்னைக்கு இந்த தேவனார் ஓடி போய் நெஞ்ச கொடுத்து அங்க போய் சாயிறாங்க. அப்ப சொல்றாரு, தம்பி இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன், என்னால் முடியவில்லை. அந்த படத்துல அது உண்மையா பையெல்லாம் தெரியாது, உணர்ச்சிகரமா இருக்கும். அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உணர்ச்சிகரமா இருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்குள்ள போடும்போது கூட மன்னிப்பு கேள், உன்னை விட்டுறேன் அப்படின்னு பேனர்மேன் அவர் சொல்லுவாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவார், மன்னிப்பா, என் தாய் கட்டி இருக்க வேண்டும் என்ற கேள்வியை தள்ளாத வயதிலும் என் தாய் பொல்லாத புலியாக பாய்ந்திருப்பாள். இந்த நேரம் இந்த உன் பரங்கி தலை இந்த சீதள சீமையிலே பறந்து கொண்டிருக்கும். அப்படியே பேசுவாருங்க, கைகாலாம் அப்படியே புல்லரிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வசனமா இருக்கும். அதை நடிச்சது சிவாஜி தேவருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் என்றால் அது ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த நடிகரால் அது முடியும். அது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவருக்கும் நாயக்கருக்கும் உள்ள உறவு அப்படிப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளையத்தேவனை ஊமத்துறையை கொண்டு போய் ஜெயில வச்சிருவாங்க. உண்மையிலே நடந்த வரலாறு. ஊமத்துறையை கொண்டு பாளையங்கோட்டை ஜெயிலு, அன்னைக்கு கலைஞர் இருந்த ஜெயிலு, கலைஞர் கூட பாட்டு கூட பாட்டியிருப்பாரு. பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு, தலைவர் கலைஞரின் புகழை பாருன்னு ஒரு பாட்டு கூட எழுதி படிச்சிருப்பாங்க. அது ரொம்ப கொடூரமான ஒரு ஜெயிலு. இப்ப கூட அடிக்கடி ஜெயிலுக்குள்ளேயே பிரச்சனைகள்லாம் நடக்குன்ற மாதிரி. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஜெயில். அந்த ஜெயில கொண்டு போய் ஊமத்துறையை வச்சிருக்காங்க. அப்ப அந்த பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களோடு சேர்த்து அங்கு இருக்கக்கூடிய தேவமார், அந்த நாங்குநேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுபங்கு நாட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த தேவமார் திருச்செந்தூருக்கு தைப்பூசத்துக்கு போகின்ற அந்த பக்தர்களை போல வேடம் அணிந்து அந்த கோட்டையை இடிச்சு இங்க இருக்கவங்க கொண்டுட்டு ஊமத்துறையை தூக்கி வெளியே கொண்டு போறாங்க. அந்த ஆறுபங்கு நாட்டு